பயிற்சி மையத்துல லத்தி இந்தியன் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப டார்கெட் 70 இந்த 3 டெஸ்ட் பேஜ்லயும் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஆகஸ்ட் 10ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கண்டக்ட் பண்ண போறோம். நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தோம், அதை பத்தி வந்து பாத்தீங்கன்னா பார்க்க போறோம். இந்த ஃபுல் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி எல்லாருமே எழுதணும். நம்மளுடைய பயிற்சி மைய மாணவர்கள் அனைவருமே எழுதணும். இதுல டார்கெட் 70 வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 15ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு ஆகஸ்ட் 10ஆம் தேதி ஒரு ஃபுல் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வச்சிருவோம். இந்த ஃபுல் டெஸ்ட்டை எழுதிட்டு இந்த ஃபுல் டெஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் நீங்க எதுல ஸ்ட்ராங்கா இருக்கீங்க எதுல வீக்கா இருக்கீங்கன்னு கண்டுபிடிச்சு நம்ம அதை வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரென்தன் பண்ண போறோம். ஓகேங்களா? நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த டெஸ்ட்ல என்னென்னலாம் சிலபஸ் இருக்கும், எப்படி படிக்கணும் அப்படின்றத வந்து பார்க்க போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் அதாவது ஃபுல் மாடல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போறோம். என்னைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 10ஆம் தேதி. ஓகேங்களா? மொத்தம் 70 கொஸ்டின் இருக்கும். ஓகேங்களா? 70 கொஸ்டின் இருக்கும். இல்ல பார்ட் ஏல வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் சயின்ஸ்ல 10ல இருந்து 15 கொஸ்டின் கேட்பேன். அடுத்து சோசியல் சயின்ஸ்ல வந்து 20ல இருந்து 25 கொஸ்டின் கேட்பேன். ஓகேங்களா? அடுத்தது கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஜெனரல் நாலேஜ் இருக்கு இல்லையா, இதுல 5ல இருந்து 8 கேள்விகளும், அடுத்து பார்ட் பில சைக்காலஜி அண்ட் மேக்ஸ்ல ஒரு 25 கேள்விகளும் இருக்கும். மொத்தம் 70 கேள்வி இருக்கும். நீங்க சிலபஸை படிக்கும் போதே நீங்க இப்படிதான் அனாலிசிஸ் பண்ணணும். ஓகேங்களா? எந்த பார்ட் வெயிட்டேஜ் அதிகம்னு பார்க்கணும். நம்மளை பொறுத்தளவு சோசியல் சயின்ஸ் தான் வெயிட்டேஜ் அதிகம். ஓகேங்களா? அப்ப நம்ம இந்த சோசியல் சயின்ஸ் தான் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நல்லா தரவு பண்ணணும். அதுக்காக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன். நம்ம டெஸ்ட் பேஜ் மாணவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்லிடுவோம். மத்தவங்க யாரா பாத்தீங்கன்னாலும் இப்படிதான் நீங்க அனாலிசிஸ் பண்ணி படிக்கணும். சரிங்களா? சோசியல் சயின்ஸ்ல 20ல இருந்து 20 கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா இது நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இதை ஸ்ட்ரென்தன் பண்ணணும். சைக்காலஜி மேக்ஸ்ல இருந்து 25 கொஸ்டின் அப்படியே கேட்பாங்க பல்கா. அப்போ ஃபர்ஸ்ட் இதை வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிடணும். அடுத்து இது, அதுக்கப்புறம் இதுல 10ல இருந்து 15 கொஸ்டின் இருக்கு. எது வெயிட்டேஜ் கம்மியோ அதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம லேட்டா தான் படிக்கணும். ஓகேங்களா? பொறுமையா படிச்சு நம்ம மனப்பாடம் பண்ணா போதுமானது. இதுல பிசிக்ஸ்ல 3ல இருந்து 5 கேள்வி, ஹிஸ்டரியில 7ல இருந்து 10 கேள்வி கேட்பேன், ஜியோகிராஃபில 7ல இருந்து 10 கேள்வி, பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல 3 to 5, எக்கனாமிக்ஸ்ல 3ல இருந்து 5 கேள்வி. எப்படி வேணா கேட்கலாம். 3 கேட்பேன், 4 கேட்பேன், 5 கேட்பேன், இல்ல எதுவுமே கேட்காம கூட இருக்கலாம். அவங்க சிலபஸ்ல இப்படிதான் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்தது கெமிஸ்ட்ரியில 3ல இருந்து 5 கேள்வி, பயாலஜில 3ல இருந்து 5 கேள்வி கேட்போம். ஓகேங்களா? கரண்ட் அஃபேர்ஸ்ல 5ல இருந்து 8. இவ்வளவுதான் சிலபஸ். இதை பார்த்து நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? டார்கெட் 70ல டெஸ்ட் பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா நேத்துல இருந்து போட்டுட்டு இருக்கீங்க. அவங்க போட்டவங்க எல்லாமே இந்த வீடியோ பார்த்ததுல இருந்து இதை அப்படியே எழுதி வச்சுக்கணும். உங்களுக்கு பிடிஎஃப் நான் சென்ட் பண்ணிருப்பேன், குரூப்ல சென்ட் பண்ணிருப்பேன். உங்களுக்கு பிடிஎஃப் வேணும்னா நம்ம அகாடமி கால் பண்ணி கேட்டீங்கன்னா அவங்களே போடுவாங்க மறுபடியும் குரூப்ல. இதை பார்த்து எதுல வெயிட்டேஜ் அதிகம்னு பார்த்து அதை தான் நீங்க ஃபர்ஸ்ட் படிக்க ஆரம்பிக்கும். ஓகேவா? அடுத்த வந்து நம்ம டார்கெட் 70 டெஸ்ட் பேட்ச் பத்தி வந்து நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டோம். அதுக்கு நான் அட்மிஷன் வந்து ஓப்பன் பண்ணிருக்காங்க. விருப்பம் இருக்க மாணவர்கள் வந்து தாராளமா நினைக்கலாம். கீழே நம்பர் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அதுல வந்து டார்கெட் 70 ஷெடியூல் அப்படின்னு மெசேஜ் பண்ணி அப்படின்னா அவங்க வந்து ஷெடியூல் சென்ட் பண்ணுவாங்க. அதை பார்த்து நீங்க சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? டெஸ்ட் ஷெடியூல் ஃபுல்லா பாத்துக்கோங்க. எந்த மிஸ்டேக்கும் பண்ணக்கூடாது. ஆகஸ்ட் 10ஆம் தேதி இந்த டெஸ்ட் எழுதுறோம். இதை பேஸ் பண்ணி இப்ப ஹிஸ்டரியில வந்து பாத்தீங்கன்னா 7ல இருந்து 10 கேள்வி கேட்டிருங்க அப்படின்னா இந்த 7ல இருந்து 10 கேள்வி நீங்க எத்தனை ஆன்சர் பண்ணிருக்கீங்க நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இப்போ ஓகேங்களா? இப்ப 10 கேள்வி கேட்டிருக்கோம்னா 10க்கு நீங்க 3 தான் ஆன்சர் பண்ணிருக்கீங்க அப்படின்னா ரொம்ப வீக்கா இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்ப அது ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ஓகேவா? அப்ப வந்து பயாலஜில 3 கேள்வி கேட்டிருக்கீங்க அப்படின்னா 3க்கு 3 அடிச்சிட்டீங்கன்னா அதுல ஓரளவு ஸ்ட்ரென்தனா இருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்ப நம்ம வந்து அதை வந்து பொறுமையோட படிச்சுக்கலாம். மீதி வந்து எது வீக்கா இருக்குமோ அதெல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ஓகேங்களா?